Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Unit 9 that is English Language Teaching. அதில் உள்ள டாபிக் Materials Production. So அதோட எக்ஸ்பிளனேஷனோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம few things already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Let's see that in detail. Before that, யாரெல்லாம் இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்களோ please do subscribe to our channel. So நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்ட் 1லயே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணும், அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1, கண்டக்ட் நீட்ஸ் அனாலிசிஸ். ஸோ நீட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா அந்த லேர்னர்ஸ் வந்து எதுக்காக வந்து அந்த கோர்ஸ் வந்து படிக்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாட் ஒன்லி தட், அவனோட ப்ரொஃபிஷியன்சி லெவல், அவனுக்கு எந்த அளவுக்கு ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்டில் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சிலபஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். தென் கோல்ஸ், எதனால அந்த கோர்ஸ் படிக்கிறான், ப்ரொஃபஷனலிசம்காகையா ஆல்சோ ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்காகையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் சேலஞ்சஸ். ஸோ இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு லேர்னரோட சேலஞ்சஸ், அவனோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அவனுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த டீச்சிங் கான்டெக்ஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்ச பின்ன ஒரு டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நம்ம எந்த டீச்சிங் கான்டெக்ஸ்ட்டை வந்து அவனுக்கு யூஸ் பண்ணணும், பிஸ்னஸ் கான்டெக்ஸ்டா ஆர்எல்ஸ் அகாடமிக் கான்டெக்ஸ்டா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் கான்டெக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ், அப்புறமா உனக்கு நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறப்ப என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரிண்ட் அந்த புக் நம்ம கொடுக்கணும்னு நினச்சா எல்லாருக்குமே அந்த புக் நம்ம கொடுக்க முடியுமா, அந்த எனஃப் காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தென் அதே போல் டிஜிட்டல் மீடியாவிலையும் அப்படி தான், அந்த வெப்சைட்டை எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா, அவனுக்கிட்ட வந்து மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இது போல் திங்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போல் நம்மளோட பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு ஒர்க் புக் வாங்க சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட பட்ஜெட் ப்ரொவைட் பண்ண முடியுமா, அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் அதெல்லாம் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. The next step is define learning objectives. ஸோ நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டிசைனிங் சிலபஸ் அதுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபை வாட் லேர்னர்ஸ் ஷுட் அச்சீவ். ஸோ at the end of the course லேர்னர்ஸ் என்னெல்லாம் கற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க. அதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிற லெசன்ஸ் மூலமாகவோ ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ ஆர்எல்ஸ் எக்ஸசைஸ் மூலமாகவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் அதை மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய டெஸ்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் CEFR, IELT, TOEFL. ஸோ இது போல பெரிய பெரிய டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்ப அவங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். TOEFL ஃபார் எக்ஸாம்பிள் CEFR அப்படிங்கிறது காமன் யூரோப்பியன் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெஃபரன்ஸ் ஃபார் லாங்குவேஜஸ். இது வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட். எதுக்கு அப்படின்னா ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து LSRW ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. அதே போல் IELT, TOEFLஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, செலக்ட் அண்ட் டிசைன் மெட்டீரியல்ஸ். ஸோ எதை போல நம்ம மெட்டீரியல்ஸ் செலக்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். அதான் சூஸ் அ ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் நம்ம பிரிண்டாக கொடுக்க போகிறோமா, ஆர்எல்ஸ் டிஜிட்டல் ஃபார்மில் கொடுக்க போகிறோமா, ஆர்எல்ஸ் ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்வியூஸ், கட்டிங்ஸ் இது போல் நம்ம கொடுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிக்கணும். தென் என்ஷூர் வெரைட்டி. ஸோ ஒன்லி டெக்ஸ்ட் புக்காகவே இல்லாமல் ஒர்க் புக்கு, ஒர்க் ஷீட்டு, லைக் தட் வந்து சில வீடியோஸ், லைக் தட் இன்ஃபோகிராஃபிக்ஸ், ஸோ இது போல் ப்ரொவைட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப என்கேஜபிளாக இருக்கும் அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு. ஸோ அதையும் நம்ம கன்சிடரேட் பண்ணிக்கணும். தென் மெயின்டைன் கிளியர் லே அவுட் அண்ட் டிசைன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக் ஆர் ஒர்க் புக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லே அவுட் அந்த பிரிண்டிங்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். லைக் தட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெஜிபிளாக இருக்கா, ரொம்ப சின்னதாக இருக்கா, ஆர்எல்ஸ் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, கலர் சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைமரி ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்தா நிறைய பிக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பிக்சரை பார்த்தா அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு படிப்பாங்க. அதே நம்ம வந்து செகண்டரி ஹையர் செகண்டரினா போனால் அந்த பிக்சரோட யூசேஜ் அப்படியே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது போல திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். தென் இன்கார்பரேட் ஸ்கேஃபோல்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புக்லேயே நடுவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் ஹிண்ட்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது போலலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், பைலட் அண்ட் அடாப்ட் த மெட்டீரியல்ஸ். ஸோ அடாப்ட் த மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ லுக் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வித் ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு கோர்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஃபீட்பேக் கேதர் பண்ணணும். ஓகேவா, அது வந்து மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாரிட்டியாக இருக்கா, ஆல்சோ அவங்க ஏதாச்சும் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களா, லைக் தட் அந்த மெட்டீரியல் வந்து என்கேஜபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். தென்
adjust based on needs of responses and டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸ், அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து நம்ம அந்த மெட்டீரியலை வந்து மாற்றணும். ஓகேவா, ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். லைக் த டீச்சிங்க்கும் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் த ஃபைனல் பாயிண்ட், இவாலுவேட் அண்ட் ரிவைஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக இவாலுவேஷன் இஸ் அ வெரி வெரி மஸ்ட் ப்ராசஸ். ஸோ அந்த இவாலுவேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கி தான் அந்த மெட்டீரியல் நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபீட்பேக், அப்புறமா அவங்களோட அசஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அந்த மெட்டீரியல் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். தென் ensure materials remain up to date. ஸோ நான் ஒரு 10 years பேக் உள்ள மெட்டீரியல்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ப்ரேசஸ் ஆர் ஈவன் வேர்ட்ஸ் இருக்கும், அது முன்னாடி வந்து புழக்கத்தில் இருக்கும், ஆனால் இப்போ இருக்காது. ஸோ அது போல வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அது நம்ம கரண்ட் சினாரியோக்கு ஏத்தாப்புல பார்த்து நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் இன் ப்ரொடியூசிங் அ குட் மெட்டீரியல். நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ELT மெட்டீரியல். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள் ஒன் வந்து ஒக்கோபுலரி ஒர்க் ஷீட். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒக்கோபுலரி ஒர்க் ஷீட், தட் மீன்ஸ் வேர்ட்ஸ் லேர்னிங், அதுக்காக ஒர்க் ஷீட் தரப்போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் அ டீச்சர் நான் எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லெக்சிக்கல் அப்ரோச். நான் அப்ரோச்சஸ் இன் டீச்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைனிங் சிலபஸ் அந்த வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தா பெட்டர், அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ லெக்சிக்கல் அப்ரோச் அப்படின்னா வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எஸ்பெஷலி வந்து ஒரு கான்டெக்ட் பேஸ்டு வேர்ட்ஸ். ஸோ அந்த ஒக்கோபுலரி ஒர்க் ஷீட் எந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷீட் கொடுக்கலாம் அப்படின்னா மேட்ச் இட், தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ இதுக்கு ட்ராவல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ஃபேர். ஸோ ஏர்ஃபேர் அப்படின்னா மீன்ஸ் ஃப்ளைட்டோட சார்ஜஸ். தென் வந்து ஐட்டினரி, தட் மீன்ஸ் வந்து ட்ராவல் கைடோட அதர் நேம் தான் ஐட்டினரின்னு சொல்லலாம். தென் லேவ் ஓவர். ஸோ அக்காமடேஷனுக்கும் லேவ் ஓவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லேவ் ஓவர் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் வந்து அந்த பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே அக்காமடேஷன் அப்படின்ற சென்ஸ் நம்ம அங்கே ஃபுல்லுமே ஸ்டே பண்ணுறது. தென் சைட் சீயிங். ஸோ இது போல வேர்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு மேட்சிட்டோ ஆர் ஃபில்லிங்ஸோ கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை லேர்ன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ELTக்கு எக்ஸாம்பிள், ஒர்க் ஷீட்டுக்கு எக்ஸாம்பிள், மெட்டீரியலுக்கு. தென் எக்ஸாம்பிள் 2. ஸோ ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சில் வரும். இதுக்கு என்ன மாதிரி இது கொடுக்கலாம் அப்படின்னா, கிவிங் டைரக்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டூரிஸ்டாகவும் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கைடு டைரக்ஷன் சொல்கிற மாதிரியும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். நெக்ஸ்ட், ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ELTயில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் AI பவர்டு லேர்னிங். ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து AI டியூட்டர்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை பர்சனலைஸ் ஆகிறதுக்கு, ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அந்த AI வந்து அப்படியே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். லைக் தட் சாட் பாட்ஸ் ஃபார் பர்சனல் கான்வர்சேஷனல் ப்ராக்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் பேசணுன்னாலோ அதாவது உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலோ நீங்கள் அந்த சாட் பாக்ஸ் கூட AI கூட நீங்கள் டேரெக்டாக வந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ அது போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. தென் கேமிஃபிகேஷன் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்லி அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் இதை வச்சு தான் நம்ம லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. நிறைய கேம்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் கேம்ஸ், லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுக்கு. அவள் லைக் தட் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி நிறையா திங்ஸும் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம கற்றுக்கிற மாதிரி நிறையா திங்ஸ் போயிருக்கு. தென் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். ஸோ எஸ்பெஷலி இது வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களே வந்து ஒரு லெசன் பிளான்ஸ், இப்போ நம்ம ஒரு லெசன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு லெசன் பிளான் வந்து வெரி வெரி மஸ்ட். ஸோ அவங்களே வந்து ஒரு லெசன் பிளான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படின்னா கஸ்டமைசபிள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி ஆர் கோல்ஸ் ஆர்எல்ஸ் அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணலாம், ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது போல் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. தென் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இன் ELT. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் CBSE ஸ்கூல்ஸ் ஆர் ICSE ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த புக்லேயே வந்து சில இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. AR புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து ஒரு இதோட கோடாட்டம் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணால் ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 3D மாடல்ஸில் வந்து வீடியோஸ் வரும். லைக் தட் வந்து அனிமேஷன்ஸ் வீடியோஸ். இது போல் ஒரு டாபிக் அப்படின்னா ஃபுல்லுமே நம்ம அதை கற்றுக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக கற்றுக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்து ELT மெட்டீரியலில் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட், challenges in ELT materials productions and solutions. ஸோ ஒரு ELT மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப எதை மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணால் எதை மாதிரி சொல்யூஷன் நம்ம ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The first one, material do not match learners needs. அந்த லேர்னர்ஸ்க்கு நீட்ஸோட அந்த மெட்டீரியல் மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட்ஸ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு மெட்டீரியல் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீட்ஸ் அனாலிசிஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹோல் மெட்டீரியலுமே இருக்கும். தென் லேக் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ நம்ம கொடுத்த மெட்டீரியலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜே ஆக மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டராக்டிவ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு அடாப்ட் த மெட்டீரியல்.
அப்புறமா மல்டிமீடியா, ரியல் லைஃப் கண்டென்ட்ஸ், இது போல ஆத்தென்டிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. தென் too much reliance on textbooks. ஸோ நான் கொடுத்த ஒரு கோர்ஸ்க்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், எல்லாமே வந்து ஒன்லி டெக்ஸ்ட் புக் தான் அப்படின்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆத்தென்டிக் மெட்டீரியல், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், வீடியோஸ் லெசன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் accessibility issues. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரிண்டட் ஃபார்ம்லேயும் அந்த மெட்டீரியல் கொடுக்கலாம், டிஜிட்டல் வெர்ஷன்ஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எது பெட்டராக இருக்கோ அவங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். And then the final one, difficulty in assessing progress. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் என்னால் கரெக்டாக அசஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பெட்டராக நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சம்மேட்டிவ் இவாலுவேஷன். தட் மீன்ஸ் at the end of the course ஸ்டூடெண்ட்ஸ் அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது வந்து ஒரு குட்டான மெட்டீரியல் கிடையாது. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நிறைய கொடுக்கணும். இன் பிட்வீன் குவிஸஸ், டிஸ்கஷன்ஸ், லைக் தட் பியர் ரிவ்யூஸ், இது போல கண்டக்ட் பண்ணால் அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ these are some of the challenges while producing ELT material. ஸோ டு கன்க்ளூட், ஒரு குட் ELT மெட்டீரியல்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி லேர்னர் சென்டர் அப்ரோச். லேர்னர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் கம்யூனிகேட்டிவ் அண்ட் இன்டராக்டிவ். ஸோ லெக்சர் டீச்சர் மட்டுமே அதை டீச் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லைக் இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். தென் கல்ச்சுரல் எலமெண்ட், நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டை பொறுத்து தான் அந்த மெட்டீரியல் நம்ம வந்து செட் பண்ணணும். தென் பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்ட் லாங்குவேஜ் யூஸ். ஸோ இப்போ வந்து ஷேக்ஸ்பியரியன் லாங்குவேஜோ இல்லை சார்சரியன் லாங்குவேஜோ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் எந்த வேர்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி கண்டினியூவஸ்லி இவாலுவேட்டட் அண்ட் இம்ப்ரூவ்ட். இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் இந்த இயர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 6 மந்த்லையோ ஆர் நெக்ஸ்ட் இயர்லையோ அந்த மெட்டீரியலுக்கு கொஞ்சம் அடாப்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்க, அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெட்டீரியலாக இருக்கும், ஆர் எல்ஸ் இட் won't. So these are some of the important points about production of materials. Well, thanks for watching. உங்களுக்கு இந்த explanation பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம subscribe to our channel English Literature Learning.